வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற கான்செப்ட் ட்ரிபியூனல்ஸ், தீர்ப்பாயங்கள். ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் இயங்கக்கூடிய ட்ரிபியூனல்ஸ் சம்மந்தமாக நிறைய கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. இந்தியாவில் இயங்கக்கூடிய இந்த ட்ரிபியூனல்ஸ் எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகிறது கிடையாது, அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடையாது, எஃபிஷியன்சி இல்லை, இதெல்லாம் அப்சர்வ் பண்ணாங்க. இதை தாண்டி 2021 ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது, ட்ரிபியூனல் ரீஃபார்ம் ஆக்ட். இந்த ட்ரிபியூனல்ஸை சீர்திருத்தம் செய்யக்கூடிய சட்டம். இந்த சட்டத்தினுடைய கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டியை பற்றியும் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த 2021 ஆக்ட் இருக்கு பாருங்க, இது இந்திய அரசியலமைப்பின்படி செல்லுமா, செல்லுபடி ஆகாதா, லீகலா இல்லீகலா? ஸோ இந்த அளவுக்கு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. இந்த ட்ரிபியூனல் கான்செப்டை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். சரி, இந்த ட்ரிபியூனல்ஸ், இந்த கான்செப்ட் என்ன, 2021 ட்ரிபியூனல் ரீஃபார்ம் ஆக்ட் சொல்கிறது என்ன, ஏன் இது சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கு, இப்போ சுப்ரீம் கோர்ட் ட்ரிபியூனல்ஸில் ஐடென்டிஃபை பண்ணிருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன, இதற்கான ஃபியூச்சர் சொல்யூஷன் என்ன, இதை நம்ம ஒன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல ட்ரிபியூனல்ஸ் இந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ட்ரிபியூனல்ஸ் இந்த பாடிஸை தமிழில் தீர்ப்பாயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரிபியூனல் ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி. குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்றது பகுதி நீதிமன்றம், முழு நேர நீதிமன்றம் இல்லை, பகுதி நீதிமன்றம். இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் எடுத்துங்க, அல்லது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை எடுத்துங்க, இதெல்லாம் ஃபுல் டைம் கோர்ட்ஸ், எல்லா விதமான கேசஸையும் ஹியர் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சென்ட்ரல் ஸ்டேட் டிஸ்பியூட்ஸ், ஃபேமிலி ரிலேட்டட் கேசஸ், கிரிமினல் கேசஸ், எல்லா கேசஸையும் இந்த நீதிமன்றங்கள் எடுத்து நடத்தும். இதெல்லாம் ஃபுல் டைம் கோர்ட், உங்களுடைய வேலையே இதுதான். ஆனால் இந்த குவாசி ஜுடிஷியல் பாடி எப்படி செயல்படும்னா, பகுதி நேர நீதிமன்றங்களை போல செயல்படும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நீதிமன்றங்கள் செய்கிற மாதிரியே சில வேலைகளை இவங்க செய்வாங்க. இவங்க கையிலையும் நீதி சார்ந்த அதிகாரம் இருக்கும். அதே நேரத்தில் இந்த பாடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், இவங்களுக்குன்னு செயல்பாடு தனியாகவும் இருக்கும். இந்த மாதிரி பாடிஸை குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உதாரணத்துக்கு இந்தியாவில் இயங்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி. ஆர்டிக்கல் 324 நீதிமன்றங்களுக்கு இருக்கிற மாதிரியே ஒரு சில அதிகாரம் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்குது. அதே நேரத்தில் அது ஒரு முழு நேர நீதிமன்றம் கிடையாது, அது ஒரு ஸ்பெசிஃபிக் டியூட்டியே பண்ணுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணுறது, ரிசல்ட்டை வெளியிடுறது, எலெக்ஷன் சம்மந்தமான டிஸ்பியூட்ஸை எடுத்து நடத்துறது, இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் பண்ணும். எலெக்ஷன் கமிஷன் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் குவாசி ஜுடிஷியல் பாடி. இன்னும் நிறைய குவாசி ஜுடிஷியல் பாடிஸ் இந்தியாவில் இருக்குது. இந்த குவாசி ஜுடிஷியல் பாடி கான்செப்டுக்குள்ளே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த ட்ரிபியூனல். ட்ரிபியூனல்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த குவாசி ஜுடிஷியல் பாடிஸ் மாதிரி தான் இயங்கும். ட்ரிபியூனல்ஸில் நம்ம கவனிச்சோம்னா ஜுடிஷியல் மெம்பர்ஸ் இருப்பாங்க, லா சம்மந்தமான எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அதே நேரத்தில் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் ஏரியா சம்மந்தமான எக்ஸ்பர்ட்ஸும் உள்ளே இருப்பாங்க. இப்படி தான் இந்த ட்ரிபியூனல்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் எடுத்துங்க, NGT, தேசிய பசுமை தீர்ப்பாயம். இதில் இந்த லா சம்மந்தமான மெம்பர்ஸும் இருப்பாங்க, சட்டம் இதை லேர்ன் பண்ணவங்க இருப்பாங்க. அது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக அதில் எக்ஸ்பர்ட்ஸ் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. இந்த NGTக்கு கேசஸ் எப்படி வரும்னா, டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாருங்கள், இது என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அந்த கிளியரன்ஸை வந்து NGT கொடுக்கணும். கேஸும் பார்த்தீங்கன்னா NGTக்கு வரும். அப்போ இங்கே ஒரு குவாசி ஜுடிஷியல் அப்ரோச்சை நம்ம பார்க்கலாம். ஜுடிஷியல் மெம்பர்ஸும் இருப்பாங்க, எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸும் இருப்பாங்க. ட்ரிபியூனல்ஸ் ஜெனரலாக இப்படி தான் செயல்படும். நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல் இது ஒரு ட்ரிபியூனல். இந்த மாதிரி நிறைய ட்ரிபியூனல்ஸ் இந்தியாவில் இயங்கிட்டு வருது. இப்படி இருக்கும்பொழுது இந்த 2021 ட்ரிபியூனல் ரீஃபார்ம்ஸ் ஆக்ட், இதில் ட்ரிபியூனல்ஸ் சம்மந்தமான அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் இதிலெல்லாம் கொஞ்சம் மாற்றங்களை கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ரெண்டு முக்கியமான சேஞ்சஸை இந்த 2021 ரீஃபார்ம்ஸ் ஆக்டில் நம்மளால் கவனிக்க முடியுது. ஃபஸ்ட்டு சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில அப்பலேட் ட்ரிபியூனல்ஸை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ட்ரிபியூனல்ஸ் இருக்கு இல்லையா, ட்ரிபியூனல்ஸ்லேருந்து ஃபர்தராக நீங்கள் அப்பீல் பண்ணலாம். இந்த பாடிஸை அப்பலேட் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகுது, அதே போல் ட்ரிபியூனல்லேருந்து அப்பீல் போகும், மேல்முறையீடு போகும். இதில் சில அப்பலேட் ட்ரிபியூனல்ஸை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. காரணம் என்ன, இதற்கான தேவைகள் இல்லை அப்படின்னு அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. ட்ரிபியூனல்ஸ்லேருந்து அப்பீல் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்ஸ்க்கும் போகும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. இது முதல் விவகாரம். இரண்டாவது விவகாரம் ரொம்ப முக்கியமான விவகாரம். இந்த ட்ரிபியூனல்ஸ்க்கான மெம்பர்ஸை சூஸ் பண்ணுறாங்க இல்லையா, இதில் எக்ஸிக்யூட்டிவும் ரோல் ப்ளே பண்ணுவாங்க, அதாவது கவர்மெண்ட்டும் ரோல் ப்ளே பண்ணோம். அது இல்லாமல்
ஜுடிஷியரியும் ரோல் ப்ளே பண்ணும். 2021 ரீஃபார்ம் ஆக்ட் படி சென்ட்ரல் லெவல் ட்ரிபியூனல் ஆகட்டும், மற்ற ட்ரிபியூனல்ஸ் ஆகட்டும், இதில் எப்படி மெம்பர்ஸை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து வரையறுக்கப்பட்டது. உதாரணத்துக்கு சென்ட்ரல் லெவலில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கணும், அல்லது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஒருத்தர் இருக்கணும். அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து 2 செக்ரட்டரிஸ் இருக்கணும். இங்கே ஸ்டேட் லெவலில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹை கோர்ட் இருக்கணும். அதே போல் ஸ்டேட் லெவலில் செக்ரட்டரிஸ் இருக்கணும். அது இல்லாமல் சென்ட்ரல் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் இந்த செலெக்ஷன் பேனல் இருக்குது பாருங்கள், இந்த பேனலுக்குள்ளே சிட்டிங் ட்ரிபியூனலுடைய சேர்பர்சனும் இருக்கணும் அப்படின்ற சட்டத்தை இவங்க கொண்டு வந்தாங்க. இதுதான் பெரிய சர்ச்சைக்குள்ளாக இருக்குது. இந்த செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரியினுடைய ரோல் குறைவாக இருக்கிறதாகவும், எக்ஸிக்யூட்டிவ் அதிகார மையம் அல்லது கவர்மெண்ட் வச்சுக்கலாம், இவங்களுடைய ரோல் அதிகமாக இருக்கிறதாகவும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. இதனால் இந்த ட்ரிபியூனல்ஸ்க்கு இண்டிபெண்டன்ஸ் இல்லை. செலெக்ஷன் ஆகட்டும், ப்ரொமோஷன் ஆகட்டும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகட்டும், மற்ற டிசிப்ளினரி மேட்டர்ஸ் ஆகட்டும், இதில் கவர்மெண்ட்டுடைய இன்டர்ஃபரன்ஸ் இருக்குது. இதை மாற்றணும், ஜுடிஷியரியுடைய ரோலை நம்ம ட்ரிபியூனல்ஸில் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற டிமாண்ட் இப்போ வந்திருக்கு. இந்த ட்ரிபியூனல்ஸ் பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 மூலமாக இந்தியாவில் அமைக்கப்பட்டது. ஆர்டிகல் 323A 323B 323A இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், சென்டரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. 323B இதில் மற்ற ட்ரிபியூனல்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், ஸ்டேட் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், சென்டரும் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். இப்போது சுப்ரீம் கோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரீஃபார்ம் ஆக்ட் இதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, ஒரு சில ஓட்டைகள் இருக்குது. இதில் சீர்திருத்தம் கொண்டு வரணும். அது இல்லாமல் இந்த ரீஃபார்ம் ஆக்ட் 2021 இதனுடைய கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டியை அவங்க இப்போ எக்ஸாமின் பண்ணிட்டு வராங்க. கான்ஸ்டியூஷன் வச்சு பார்க்கும்போது இந்த சீர்திருத்தம் செல்லுமா, செல்லுபடி ஆகாதா, எக்ஸிக்யூட்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாக இருக்கா, இந்த கொஷின்ஸ் எல்லாம் இப்போ எழுப்பப்பட்டிருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இந்த ட்ரிபியூனல்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த இந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாக இருக்குது. இரண்டாவது, நிறைய கேசஸ் பெண்டன்சியில் இருக்குது, பெண்டிங்காக இருக்குது. உதாரணத்துக்கு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ட்ரிபியூனலில் 2021 இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 18,000+ கேசஸ் பெண்டிங்காக இருக்குது. அது இல்லாமல் ட்ரிபியூனல்ஸ்க்கும் ஹை கோர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஓவர்லாப்பிங் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. ஒரு சில கேசஸ் ட்ரிபியூனல்ஸ்க்கு வரும், ஒரு சில கேசஸ் வந்து ஹை கோர்ட்ஸ்க்கு போகும். உதாரணத்துக்கு நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் சில கேசஸ் இங்கே வரும், சில கேஸ் வந்து ஹை கோர்ட்ஸ்க்கு போகும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓவர்லாப் இருக்குது. அப்போது இந்த ட்ரிபியூனல்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு லார்ஜ் ஸ்கேல் ரீஃபார்மை எதிர்பார்த்துருக்கோம். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நேஷனல் லெவலில் ஒரு நேஷனல் ட்ரிபியூனல் கமிஷன் அப்படின்ற ஒரு ஆணையத்தையே கொண்டு வந்துருங்க. இந்த நேஷனல் லெவல் கமிஷன் இந்தியாவில் இருக்க எல்லா ட்ரிபியூனல்ஸையும் ஒற்றையாக ஹேண்டில் பண்ணோம். இந்த ஒரு செட்டப் பெட்டராக இருக்கும், டிரான்ஸ்பரன்சியும் பெட்டராக இருக்கும், அக்கௌண்டபிலிட்டியும் பெட்டராக இருக்கும், அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டியும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் ட்ரிபியூனல் சம்மந்தமாக ஃபர்தராக ரீஃபார்ம்ஸ் வருமா, சுப்ரீம் கோர்ட்டே இதை முன்னெடுக்குமா, அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை முன்னெடுக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நன்றி.